கிருத்திகா, ஹலோ அப்பா, ஒரு வழியா நம்மளோட நியூ இயர் முடிஞ்சிருச்சு. வி ஹேட் வெரி நைஸ் ஃபன் டே. எஸ், நல்லா போச்சு. இல்லை, கேம்ஸ் எல்லாம் சூப்பரா போச்சு. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கோம். ஆமா, எஸ், இட் இஸ் ஆல் குட். உங்களோட அப்சர்வேஷன் என்ன சௌமியா அந்த இதில்? ஆக்சுவலி எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் சொன்னது இது மாதிரி நிறைய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட், எல்லாமே நம்ம நிறைய இன்க்ளூட் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த டேல பார்க்கும்போது when I'm looking at the homemakers, I feel அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சேம், அதே தான். அவங்களுக்கு வெளியே வந்தால் போகிறோன்னு இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல், ஒர்க்கிங் விமன் தேர் ஆல்சோ வெரி ஸ்ட்ரெஸ்ட். எவ்ரி குரூப்பில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் இந்த டைம் வந்து when I see homemakers, I feel something really different. நம்ம கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கரெக்ட். நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசினா என்ன? தட் இஸ் அ கிரேட் ஐடியா. ஸோ நம்ம பேசுகிற மாதிரி இப்போது அதில் ஹோம் மேக்கர்ஸுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பார்க்க போனீங்கன்னா இன்செக்யூரிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஐ குட் ஃபீல். எப்படி நினைக்கிறீங்க இன்செக்யூரிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்? ஓகே, இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்கிங் விமனுக்கு இன்செக்யூரிட்டி இல்லையான்னு கேட்கறத விட இவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணலையே. எவ்ரி விமன் ஆல்மோஸ்ட் ஆர் ஒர்க்கிங் நவடேஸ். ஈவன் தோ தேர் ஆர் அ லாட் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ். நம்ம ஒர்க் பண்ணால் இது பெட்டராக இருந்திருக்குமோ, நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இந்த விஷயத்தை நான் கேட்காம வாங்கியிருப்பேன்ல. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அவங்க ஈவன் ஒரு சின்ன விஷயம், ஒரு லஞ்சுக்கு போகிறது, எங்கேயாவது வெளில போகிறதுன்னா கூட இஃப் தே ஆர் அ ஹோம் மேக்கர், கம்ப்ளீட் ஹோம் மேக்கர், எவ்ரி டைம் தே நீட் டு டிபெண்ட் ஆன் தேர் spouse to take them out. Wherein work பண்ணும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. I'll be having some more friends, so I can go along with them. That is also a kind of insecurity. ஒருத்தவங்களை பார்க்கும்போது they may feel it. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட்டு வந்து நான் நினைக்கிற லைக் ஓவர் வெயிட்டிங், ஏஜிங் ஃபேக்டர். இப்போது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பையன் பொண்ணு 2 பேரும் அழகாக இருப்பாங்க. பட் ஏஜ் ஆக ஆக ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க, ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. அது எப்படி நினைக்கிறீங்க இது எஃபெக்ட் பண்ணுறது? இது எஸ்பெஷலி மெயினாக வந்து சைல்ட் பர்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு பொண்ணோட ஃபிசிக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தை பிறக்கிறதுன்றது மறு ஜென்மம் அப்படின்ற மாதிரி. உங்களோட அடுத்த ஜென்மத்தில் யோர் ஃபிசிக் எவ்ரி திங் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். யோர் மென்டல் கிளாரிட்டி, உங்களோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். உங்களோட ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பிகாஸ் த விமன் இஸ் கிவிங் பர்த் and they have a lot of hormonal imbalances. எஸ்பெஷலி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள பாடியில் இருக்க சேஞ்சஸும் அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸும் they need a lot of rest, lot of recovery measures. Unfortunately nowadays அது ரொம்ப கம்மியாயிடுச்சு நான் சொல்லலாம். once upon a time it is not like நான் வந்து நியூட்ரல் ஃபேமிலியை ரொம்ப இது பண்ணுறேன், இல்லை வந்து நான் ஜாயின்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. when people were in joint family, at least they had a hand to support. ஒரு குழந்தை அழுது இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா கூட யாரோ பார்த்துக்க இருந்தாங்க. இப்போது ஆஸ் அ சிங்கிள் விமனாக தே நீட் டு டேக் கேர் ஆஃப் தேர் கிட். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், மார்னிங்கே கடகடன் ஆஃபீஸ்க்கு இது போட்டு அனுப்பணும். நைட் எத்தனை மணி குழந்தை தூங்கியிருப்பான்னு தெரியாது. தேர் ஸ்லீப் சைக்கிள் ஆல்சோ கெட் டிஸ்டர்ப். இதனாலேயே ஹார்மோனல் இஷ்யூஸ் நிறையா வருது. ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கு, ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது. இவ்வளோ இஷ்யூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி தே ஸ்கின் இஸ் பிகமிங் வெரி ஏஜ்ட். அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெயிட் எல்லாமே வந்துடுது ஒன் பை ஒன். பட் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி ஆனதுக்கப்புறம் இன்னும் மெட்டபாலிசம் குறையுது. கரெக்ட். லைக் இப்போ ஜென்ஸுக்கு வந்து மெட்டபாலிசம் வேறு மாதிரி இருக்கும், உமனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லேடிஸ்க்கு வந்து அவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிடும், அவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். பட் ஹியர் இவங்களுக்கு வந்து அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. பேபியை டீல் பண்ணுறதா, இல்லைன்னா வீட்டு வேலை பார்க்குறதா, இல்லைன்னா ஹஸ்பண்டோட எல்லாம் நீட்ஸ் பண்ணுறதா. ஸோ அதனால் ஓவர் வெயிட் அண்ட் அவங்களோட ஏஜிங் ஃபேக்டர் எஃபெக்ட் ஆகுது. கரெக்டு. ஈவன் ஆஃப்டர் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட பிரகிருத்திலே நிறையா சேஞ்சஸ் வருது உங்களுக்கு, ஒரு விமனோட பிரகிருத்தியில். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாப்டர். பட் நிறைய சேஞ்சஸ் ஆஃப்டர் பர்த் வரதுனால தட் இட் செல்ஃப் இஸ் அ மெயின் ஃபேக்டர். அண்ட் மோர் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. கரெக்ட். யூ கேன் லிவ் லைக் however you want. even though there are few controls in that. 8 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடும், உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறியா, போயிட்டு சீக்கிரம் வந்துடு, எங்கே இருக்க இன்ஃபார்ம் பண்ணு, இவ்வளோதான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்கும். பட் ஆஃப்டர்
மேரேஜ் தே ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். குக்கிங், எஸ்பெஷலி இன்லாஸோடு இருக்காங்கன்னா இன்லாஸை பார்த்துக்கணும். அவங்க கோவப்பட்டா இங்கே பிரச்சனையாகும், எங்கள் அம்மா கோவப்படுத்திட்டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் இன் ஃபேமிலினோ. ஸோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச பிறக்கும் லைக் இந்த பேபி பர்த்தை பற்றியே நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ பேசலாம். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அதுவே ஒரு ரிகவரி ஆகிறதுக்கு தேசே 6 years வேணும். பிகாஸ் இமோஷனலி அந்த என்ன சொல்றது, சர்ஜரி, பெயின் அதெல்லாம் நார்மல் ஆகிறதே 6. ஆனால் இப்போ எங்கே கொடுக்குறாங்க? இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கா உங்களோட? இஃப் இமேஜின் their spouse is supporting them very well. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மூவியில் பார்த்தேன், ஐ டோன்ட் நோ தட் மூவி நேம். ஆஃப்டர் கிவிங் பர்த் இல்லையா, ஒரு விமனுக்கு அந்த ஹீரோயின் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா மாமியார் இந்த குழந்தை இந்த பால் பாட்டில் தான் குடிக்கணும், இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும், மாற்றி மாற்றி ஒரு குழந்தை நீ இப்படி தான் வளர்க்கணும், குழந்தை எப்படி இருக்குது அப்படி இருக்குது, எக்கச்சக்க ப்ரெஷர். there are lots of pressure. அது he cuts down. அவன் வந்து he started supporting the heroine. நான் ஒரு 1 year லீவ் எடுத்துட்டு ஐ சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி. ஐ நோ இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு போகலைன்னா கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாலே விமென் கேன் கம் அவுட். எக்ஸாக்ட் 50% வெளில வந்துடுவாங்க. எஸ்பெஷலி ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஸ்பௌஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறாங்க, வேறு வீட்டில் இருந்து வந்திருக்கான், நான் பார்த்து இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து லக்லி தேர் ஆர் மெனி கைஸ் கம்மிங் அப், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஸ்டில் when we see those homemakers, they're really missing something அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களோட. they are putting pressure on themselves. எல்லாமே நம்மளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்துடுது அவங்களுக்கு. கரெக்ட். மெயினாக வந்து எப்போ என்னால் கோவப்படணும்னு தெரியறது இல்லை, கோவப்படக்கூடாதுன்ற நேரத்தில் கோவப்படுறது, அமைதியாக இருக்கணுன்ற நேரத்தில் கோவப்படுறது, கோவப்படுற நேரத்தில் அமைதியாக இருக்கிறது, அழுக, எங்கே அழுகணுன்னே தெரியாமல் அழுக வருது, ஏன் அழுகுறோன்னோ தெரியாமல் அழுகுறது. திங்ஸ் ஹேப்பன்ஸ். நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸ் ரொம்ப கஷ்டம். எதனால் எமோஷனல் இம்பேலன்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இஸ் இட் ஆல்சோ ஹார்மோனல்? Yes, hormonal imbalance, food pattern, sleep pattern. எங்க தூங்குறாங்க? பர்ஃபெக்ட். தூங்குறதே கிடையாது. தூங்கினாலும் டைம் டிஃப்ரென்ஸ். நைட் 11 o'clock படுக்கிறோம், காலையில் குழந்தை 7:30க்கு ஸ்கூல் போகணும். ஸோ ஏர்லி தே நீட் டு கெட் அப் பட் 5:30 எல்லாத்தையும் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது 9:30க்கு மேலே போவார். பை த டைம் தே நீட் டு டூ அதர் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது தே மே ஹாவ் ஹார்ட்லி 1 hour, half an hour ரெஸ்ட். அதுலேயும் சொசைட்டிஸ் அவளுக்கு என்ன வீட்டில் தானே இருக்கா, எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணா எழுந்து வீட்டில் தானே இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன். அதுதான் மெயின் இஷ்யூ. ஒவ்வொரு ஹோம் மேக்கருக்கும் வந்து அவங்க வீட்டில் தானே இருக்கு, கில்ட் ட்ரிப் கேட்க. இது வந்து கில்ட் ட்ரிப் ஆகுது. கரெக்ட். தூங்கினா கூட ஐயோ நான் தூங்கிட்டேனே 1 hour, அந்த வேலை யார் பார்க்கறது? கரெக்ட். அண்ட் மோரோவர் ஒன் மோர் திங், மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட், உனக்கு டைம் இருக்குமா, உன்னால் பண்ண முடியுது, எனக்கு டைம் இருந்தால் நான் இந்த வேலையை பண்ணிடுவேன், நீ வீட்டை நீட்டாக வச்சுக்கல, எனக்கு வந்துட்டு டைம் இருந்தால் நான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன், க்ளீன் பண்ணுறாங்களோ இல்லை நான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பட் அவங்க பண்ண சைலண்டாக எவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி பண்ணாமல் விட்டால் இவ்வளோ வேலை இருக்கா, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பாவம், எவ்ரி திங் தேர் ஹேண்ட்லிங் இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் மே லுக் வெரி ஸ்மால், பட் அது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் அவங்களோட மைண்ட்ல வந்து பண்ணும். பசங்க எல்லாரும் தூங்கின அப்புறம் தூங்குறது, எல்லாரும் ஏஞ்சிக்கிறது முன்னாடி ஏஞ்சிக்கணும், அவ்வளோ வேலை. குக்கிங், மேனேஜிங் ஹவுஸ், ஒரு வேலை ஹவுஸ் மேக்கர் சொல்லக்கூடாது. இட்ஸ் குக்கிங் பர்சன், கிளீனிங் பர்சன், டியூட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேருங்க வந்து வெஹிக்கிள் இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பசங்களை விட்டுட்டு வராங்க. அண்ட் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பர்சன், ஆர்கனைசர், இன்டீரியர் டிசைனர். ஸோ இவ்வளோ பேர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இல்லை இவ்வளோ கொடுத்தாலும் ஃபைனலி தே ஆல் ஹாவ், இவ்வளோ பண்ணாலும் நம்ம ஹோம் மேக்கர்ஸ் தானே அப்படின்ற தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. சொசைட்டி இஸ் லைக் வீட்டில் தான்மா இருக்கு, யூ ஆர் நாட் ஏர்னிங். அண்ட் அவங்கள வந்து ஒரு செகண்டரியாகவே வச்சு பார்த்து நம்ம சொசைட்டி சொல்லி கொடுத்துடுச்சு. இட் இஸ் நாட் லைக், ஐ எம் நாட் டினையிங் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து இது மாதிரி பார்க்கறது இல்லைன்றது. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னதான் கொடுத்தாலும் அவங்க ஒர்க் ப்ரெஷர் இல்லாதப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களோட ஒர்க் ப்ரெஷரையும் சேர்த்து எல்லாருக்கும் இதுதானே, they have to be felt loved. that is the main important thing. ஆனால் நீங்கள் என்ன கேட்காதீங்க, ஒர்க்கிங் விமன் மட்டும் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணிடுறாங்களா, ரொம்ப லவ் காமிக்கிறாங்களா? இல்லை, சின்ன பசங்களை, காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாருமே ஃபேஸிங் தேர் ஓன் டிஃபிகல்ட்டி. இதில் வந்து ஜெண்டர் வேறுபாடவே கிடையாது. ஆமாம், மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் வந்து they have to be felt loved. பட் நம்ம சொசைட்டி எல்லாம் வந்து அது சொல்லி கொடுத்தது கிடையாது. நம்ம சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து ஹஸ்பண்ட் போய் ஒரு ஆம்பளை போய் சம்பாரிச்சா போகிறோம், சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஈவன் தே ஆர் ஒர்க்கிங்னா கூட
2 பேரும் ஒர்க் பண்ணும்போது கூட விமன் தான் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணலைன்னா இன்னும் மச் மோர் ப்ரெஷர் தி பீப்புள் ஆக்சுவலி ஹேண்ட்லிங். நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வீட்டில் இருக்க உன்னால் இது பண்ண முடியாதா? ஸோ அவங்களுக்கு வந்து பாடி ரெஸ்ட் கேட்குதுன்னா கூட கொடுக்க முடியாமல் இருந்தே ஒரு சர்டன் டைமில் தேர் ஹார்மோன்ஸ் ஆர் லிட்ரலி புஷிங் தம் டு ரெஸ்ட். நான் படுத்துக்கிட்டே இருக்கனால வேலை பண்ணவே முடியல. எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் விமன் ஆர் ஃபேஸிங் அயன் டெஃபிஷியன்சி. இந்த அயன் டெஃபிஷியன்சி வரும்போது அவங்களுக்கு எழுந்த வேலை பண்ணணும்னே தோணாது. ஆனால் ஸ்டில் பீப்புள் வெறும் அயன் டெஃபிஷியன்சி மட்டும்தான். அயன் டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 70 to 80% ஆஃப் இந்தியன் விமன் இஸ் ஃபேஸிங் திஸ். அந்த இஷ்யூ வந்து நம்ம சொல்றதுல அவன் சும்மா படுத்துக்கிட்டே இருக்கா, வேலை பண்றதே இல்லை, அப்படி வருதே தவிர ஏன் படுத்திருக்கா, என்னது டெஃபிஷியன்சி இருக்கும் இல்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீப்புளுக்கு அவேர்னஸ் இப்போ முன்னைக்கு இப்போ நிறையாவே இருக்கு. ஸ்டில் ஐ ஃபீல் லைக் தே நீட் டு லுக் இன் டு இட் மச் மோர். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தா, அவங்க என்ன எவ்வளோ பண்ணாலும் தெர் இஸ் நோ ரெகக்னிஷன் அட் ஆல். நான் வந்து பசங்களுக்கு எழுப்பி அனுப்புகிறேன், ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் இல்லாமல் அவங்களோட துணியை வாஷ் பண்ணுறேன், இல்லை அயன் பண்ணி தரேன், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷூ பாலிஷ் போட்டு ரெடியாக வைக்கிறேன், இவ்வளோ ஹோம் மேக்கர்ஸ் பண்ணுறாங்க. டோன்ட் சே நான் வீட்டில் தான் இருக்கேன். தேர் குட் பி ஃபியூ women nowadays, there could be very 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 few percentage எடுத்துட்டீங்கன்னா probably ஒரு 5%. ஆனால் ஆல் ஹோம் மேக்கர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறது, அவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எடுத்து வைக்கிறதுலேருந்து மேபி மூவில தான் பார்த்தான்னு நினச்சிக்க வேணாம். மூவில பார்க்கறத விட அது மட்டும் இல்லை, கோவிட்ல எத்தனை பேர் செஃப்பா மாறல. பிஸாலேருந்து, இட்டாலியன்லேருந்து, மெக்சிகன்லேருந்து எல்லா ஒரு டிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி தரணும். சமைச்சது கூட பெருசு இல்லைங்க, வீட்லயே ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருக்க ஹஸ்பண்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு 4 o'clock டீ, 11:30 டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் யோசிக்கணும், திங்கிங் என்ன சமைக்கணும், ஏதாவது சமைச்சு கொடு. அந்த ஏதாவது ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை ஃபில் பண்றது யாரு? அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் ஒய்ஃப்க்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாதுன்னு. ஆனால் அதுவே பெரிய ப்ரெஷர் ஆகுன்றது தெரியாது பாவம். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஆப்ரேஷன், அம்மா நீ வந்து எனக்காக ஷூ பாலிஷ் பண்ணி வச்சியே, அம்மா எனக்காக நீ பிடிச்ச டிஷ் பண்ணியிருக்கியே, தேங்க்யூ, ஒரு கிஸ். இதுல எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஒரு அம்மாவுக்கு. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட, ஓகேம்மா தேங்க்ஸ், எனக்காக நீ இது பிடிச்ச டிஷ் பண்ணி கொடுத்த எக்ஸெட்ரா. அது கூட சொல்றாங்க. இப்போ nowadays many people saying நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல பழகிருக்காங்க. ஸ்டில் அதையும் தாண்டி நிறைய விமன் என்ன நல்லா இருக்குன்னு சாப்பிடும்போது சொல்றேன், நல்லா இல்லைன்னு சொல்றேன், அதுக்கான எஃபர்ட்டை போடுறது இல்லையே. நல்லா இருக்குன்னு சொல்ற அதே வாய் நல்லா இல்லை, உப்பு அதிகமா இருக்குன்னு அப்படியே வச்சுட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தூக்கி போடுறவங்க இருக்காங்க. அதே கஷ்டப்பட்டு தானே பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ தேர் உங்களுக்கு. அண்ட் எல்லாத்தையுமே வந்து இப்படி பண்றதுனால பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது அவங்க பழக்கம் ஆயிடுச்சு. இது வந்து அடுத்தவங்க தப்பே சொல்ல முடியாது. நான் வந்து வீட்டில் நான் பண்றேன், பர்ஃபெக்டா பண்ணணும், என்னோட வீட்டை வந்து நீட்டா வச்சுக்கணும், ரொம்ப இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. தே தெம்செல்ஸ் புஷிங் தெம்செல்ஸ் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ்க்கு புஷ் பண்ணிட்டு போறாங்க. உடம்பு முடியலன்னா கூட எனக்கு வந்து வீடு இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல தான் நான் துணி துவைப்பேன், இந்த பரவாயில்லையே ஒரு நாள் குப்பையா இருக்கட்டும், நம்ம வீடு தானே, நம்ம வச்சுக்கலாமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. கில்ட் அண்ட் லோன்லினஸ். அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளம். ஆமாம், நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தேன், அவங்களுக்கு உடம்பு முடியல. வென் வி கோ தே ஸ்டில் ஷி வாஸ் ஒர்க்கிங். என்னென்னு கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் பண்ணாத வெளியே ஆர்டர் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இவ வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, வீட்டில் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஷி ஸ்டில் குக்கிங். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி ஒர்க்கிங் இவங்க ஹோம் மேக்கர்ஸும் என்ன பண்ணணும், தே நீட் டு அக்செப்ட் இட். எஸ், நம்மளால முடியல, எல்லா டைமும் எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்கு, எல்லாமே நம்மளே ஹேண்டில் பண்ணும். எஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். எல்லாராலையும் முடியும், ஒரு நேரம் முடியாது. எல்லாருமே சூப்பர் விமன்ஸ் கிடையாது. நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் மேக்கர்ஸ் ப்ளீஸ் அக்செப்ட் இட். லாட் ஆஃப் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க, டெலிகேட் பண்ணுங்க. முடியலையா பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு சின்ன வேலை சொல்லிக் கொடுங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போதான் நிறைய உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க. ஸோ காசு சேவ் பண்ணலாம். முடியாதப்போ ஆள் வைக்கிறது தப்பு கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில். ஸோ இதுக்கும் யோகாவுக்கும் என்ன சம்மந்தம்? நிறையா இருக்குது. ஐ கேனாட் கம் அண்ட் சே இமீடியட்டாக நீ யோகா பண்ண ஒரு 1 வீக்கில் உன்னோட இன்செக்யூரிட்டி எல்லாம் சரியாக போயிடும், யூ கேன் நாட் டெஃபினெட்லி சே. பட் யோகா டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் யுவர் பர்செப்ஷன். நான் இதுக்கு முன்னால் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இதை பண்ணலைன்னா ரொம்ப தப்புன்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆஃப்டர் 1 month 2 months, ஆமாம், they were able to accept it. Yoga is all about acceptance. It is all about letting things go, first of all.
அண்ட் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா யூ கேன் டூ எனி எக்ஸசைஸ் ஆர் எனி திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெட்மில்லே நடக்கிறீங்கன்னா யூல் பி வாக்கிங், உங்களோட திங்கிங் வேற ஒரு இடத்துல இருக்கும். இல்லை எத்தனை பேர் மூவி வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே நடக்கிறீங்க, கேலரிஸ் பர்ன் ஆகணும். கேலரிஸ் மட்டும்தான் பர்ன் ஆகுமே தவிர மென்டலி ஒரு சேஞ்ச். வென் யூ டூ யோகா உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் நீங்கள் இங்கே தான் கொடுத்தா. யூ நீட் டு அப்சர்வ் யுவர் பிரெத். உங்களோட பாடியில் இருக்க சேஞ்சஸ் அலைன்மெண்ட் ஸ்டில் வில் செக் அண்ட் யூ நீட் டு ஸ்டே இன் சேம் அலைன்மெண்ட் ஃபார் சம் டைம். ஸோ அப்படி பண்ணும்போது யுவர் மைண்ட் வில் கம் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட். கரெக்ட். ஃபோக்கஸ். Being in presence itself is a biggest gift. Leaving the baggage. Exactly. Past baggage, future. You at least ஒரு certain moment you are keeping it away. இந்த மூமெண்ட்ல இருக்கோம் நம்ம. ஆமா. இது நீங்க பண்ண they'll start thinking in third person's perspective. இது வெளிய சாட்சியா நின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நித்யானந்தா கூட நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. அந்த பார்க்குற ஒரு பாவனை உங்களுக்குள்ள வளரும். நாம ப்ளே பண்ணிட்டு இருக்க விஷயம்னா கூட இது நான் ஏன் இப்படி பண்றேன்னு இல்லாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போதான் நிறைய உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க. ஸோ காசு சேவ் பண்ணலாம். முடியாதப்போ ஆள் வைக்கிறது தப்பு கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில். ஸோ இதுக்கும் யோகாக்கும் என்ன சம்மந்தம்? நிறைய இருக்கு. ஐ கேனாட் கம் அண்ட் சே இமீடியட்டாக நீ யோகா பண்ண ஒரு 1 வீக்ல உன்னோட இன்செக்யூரிட்டி எல்லாம் சரியா போயிடும். ஐ கேன் நாட் டெஃபினெட்லி சே, பட் யோகா டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் யுவர் பர்செப்ஷன். நான் இதுக்கு முன்னால் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இதை பண்ணலைன்னா ரொம்ப தப்புன்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆஃப்டர் 1 month 2 months ஆமாம் they were able to accept it. Yoga is all about acceptance. It is all about letting things go first of all. And number 2 very important என்னென்னா you can do any exercise or anything. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெட்மில்லே நடக்கிறீங்கன்னா யூல் பி வாக்கிங், உங்களோட திங்கிங் வேற ஒரு இடத்துல இருக்கும். இல்லை எத்தனை பேர் மூவி வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே நடக்கிறீங்க, கேலரிஸ் பர்ன் ஆகணும். கேலரிஸ் மட்டும்தான் பர்ன் ஆகுமே தவிர மென்டலி ஒரு சேஞ்ச். வென் யூ டூ யோகா உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் நீங்கள் இங்கே தான் கொடுத்தா. யூ நீட் டு அப்சர்வ் யுவர் பிரெத். உங்களோட பாடியில் இருக்க சேஞ்சஸ் அலைன்மெண்ட் ஸ்டில் வில் செக் அண்ட் யூ நீட் டு ஸ்டே இன் சேம் அலைன்மெண்ட் ஃபார் சம் டைம். ஸோ அப்படி பண்ணும்போது யுவர் மைண்ட் வில் கம் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட். கரெக்ட். ஃபோக்கஸ். Being in presence itself is a biggest gift. Leaving the baggage. Exactly. Past baggage, future. You at least ஒரு certain moment you are keeping it away. இந்த மூமெண்ட்ல இருக்கோம் நம்ம. ஆமா. இது நீங்க பண்ண they'll start thinking in third person's perspective. இது வெளிய சாட்சியா நின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நித்யானந்தா கூட நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. அந்த பார்க்குற ஒரு பாவனை உங்களுக்குள்ள வளரும். நாம ப்ளே பண்ணிட்டு இருக்க விஷயம்னா கூட இது நான் ஏன் இப்படி பண்றேன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து ஓகே ஐ எம் டூயிங் திஸ், ஐ நீட் டு சேஞ்ச் இட். நம்மளோட ப்ளஸ் எது மைனஸ் எது நம்மளையே ஒரு செல்ஃபை எவாலுவேட் பண்ணுற ஸ்கில்ல இருந்து எல்லாமே வில் இன்க்ரீஸ். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, பண்ணிட்டோம் தப்பு அக்செப்ட் பண்ணணும். நம்ம அக்செப்ட் பண்ணாதான் யோசிக்கிறோம். எஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்தது தானேங்க. உங்களுக்கு எதுவுமே இதுதான் 100% ரைட்டுன்னு கிடையாது, இது ராங்குன்னு கிடையாது. இன்னைக்கு ரைட்டா இருக்கிறது நாளைக்கு ராங்கா. எக்ஸாக்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அக்செப்ட் பண்ணி சிரிச்சுட்டு போகலாம். சரி நான் பண்ணிட்டேன், இப்போ தெரியாதது இட் இஸ் பேசிக்கலி அவித்யா ஆர் இக்னோரன்ஸ். நான் அப்போ அந்த இக்னோரன்ஸ்ன்றது ஒரு கிளவுட் மாதிரி, நம்ம மென்டல் ஸ்டேட்டை வந்து ஒரு கிளவுட் மாதிரி மறைச்சிருக்கோம். ஸ்லோலி நம்ம யோகா பண்ண உங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வர உங்களோட அவித்யா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு மூவ் ஆகும். when the avidya moves away உங்களுக்கு வித்யா, தட் இஸ் நாலேஜ். அவித்யா இஸ் இக்னோரன்ஸ், தப்பான ஆர் அதர்வைஸ் தப்பான நாலேஜ்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ரைட்டான விஷயம் இதுதான்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒன்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது யுவர் ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். ஓகே நம்ம எப்படி திங்க் பண்ணலாம், நம்மளை எப்படி டேக் கேர் பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹோம் மேக்கர் must spend some time to take care of themselves. Being selfish. ஆமாம், என்னோட உடம்பை நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து 12 hours 13 hours என்னோட ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுறேன். அவங்களோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ப்ரையாரிட்டி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கரெக்ட். அவங்கள விட அடுத்தவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பாடிக்குன்னு ஒரு 1 hour ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க கரெக்டாக நல்லா இருந்தாதான், அவங்க ஹாப்பியாக இருந்தாதான் ஃபுல் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். கரெக்ட். ஸோ அதுக்கான விஷயம் அவங்க பண்ணும்போது அவங்க பாடியை அவங்க மென்டல் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணும்போது தி ஹோல் ஃபேமிலி வில் பி ஹெல்தி அண்ட் ஹாப்பி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Thank you.